ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி வந்து 20 கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு வரோம். ஓகே, இன்னொரு டாபிக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பிரதமரினுடைய ஜன்மன் திட்டம். இந்த திட்டம் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் பிரதமரினுடைய ஜன்மன் திட்டம். அடுத்ததாக நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மீன்வளத்துறையினுடைய பங்களிப்பு அதிகரிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நீல பொருளாதார திட்டம் 2.0. ஓகேவா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளை PSLV-C 58ன்ற ராக்கெட்டில் வச்சு செலுத்தியிருப்பாங்க. எப்போ வந்து செலுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2024 தான் வந்து அனுப்பியிருப்பாங்க. இதனுடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 469 கிலோகிராம். ஓகே, இந்த செயற்கைக்கோள் வந்து எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் விண்மீன்லேருந்து வெளியேற்ற ஊடு கதிர்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போசாட் அப்படின்ற செயற்கைக்கோளை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக சர்வதேச பருப்பு வகைகளின் ஆண்டு வந்து எப்போ அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து அனுசரிக்கப்படுகிறது. 2024 பருப்பு வகைகளுக்கான மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் டெல்லியில் வந்து நடந்திருக்கும். அடுத்ததாக சர்வதேச பருப்பு வகைகளுக்கான நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 10. அடுத்ததாக சர்வதேச பருப்பு கூட்டமைப்பு, அதாவது GCP, குளோபல் பல்சஸ் கான்ஃபெடரேஷன், அதான் வந்து GCP. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1962 வந்து தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் வந்து துபாயில் இருக்குது. அடுத்ததாக அபுதாபியில் கட்டப்பட்ட முதல் ஹிந்து கோவில், அதாவது முதல் ஹிந்துக்களினுடைய கற்கோவில்னு சொல்லலாம் இதை, அது வந்து சுவாமி நாராயணன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரதமரினுடைய சூரியோதயா திட்டம். இந்த திட்டம் வந்து ஜனவரி 22 வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 7 வடகிழக்கு மாநிலங்கள், சிக்கிம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 7 வடகிழக்கு மாநிலங்களையும் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அந்தமான் நிக்கோபார் தீவுகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த 7 மாநிலங்களுக்கும் இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதல் நிதியை வந்து ஒதுக்கீடு செய்து அந்த மாநிலங்களை எல்லா துறைகளிலும் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்ததாக அதானி குழுமத்தினுடைய அதானி கிரீன் எனர்ஜி சூரிய மின் உற்பத்தி நிலையம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து குறிப்பாக வந்து கமுதி அப்படின்ற இடத்துல தான் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகே, அடுத்ததாக சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக இந்த பொது சிவில் சட்டம், அதாவது CAA இருக்கு இல்லையா, அதை வந்து அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். அப்போது நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே கோவாவில் வந்து இந்த சட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கோவா வந்து யாரோட கண்ட்ரோல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியரோட கண்ட்ரோலில் இருந்தது. குறிப்பாக இந்த CAA சட்டத்தில் வந்து யாருக்கு வந்து விலக்களிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின சமூகத்துக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த பொது சிவில் சட்டத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதாவது திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழும் உறவை வந்து என்ன பண்ணணும், கம்பல்சரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத கட்டாயமாக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக 50 நாடுகள் வந்து பங்கேற்கிற பன்னாட்டு விளையாட்டு கருத்தரங்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க தேசிய கல்லூரியில் வந்து நடந்தது. அடுத்ததாக இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட புதிய ஆய்வு கப்பலினுடைய நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா INS சந்தாயக். இதை தயாரித்த நிறுவனம் என்னன்னு கேட்டாங்கன்னா கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ். இந்த நிறுவனம் வந்து 4 கப்பல்களை மொத்தமாக வந்து தயாரிச்சிருக்கு. அதில் முதல் கப்பல் தான் நம்மளுடைய INS சந்தாயக். ஓகேவா? அடுத்ததாக இந்தியாவினுடைய UPI முறையை அறிமுகப்படுத்தியுள்ள இன்னொரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2016 தான் இந்த UPI பேமெண்ட் மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக காமன்வெல்த் சட்ட கல்வியினுடைய அந்த சங்கத்தினுடைய அட்டர்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரலினுடைய மாநாடு இந்த வருஷம் டெல்லியில் நடந்திருக்கும். அதனுடைய கருப்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா நீதி வழங்கலில் இருக்கிற எல்லை கடந்த சவால்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் அந்த மாநாடு வந்து எங்கே நடந்தது, டெல்லியில் வந்து நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.